வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விதி விளையாட்டு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பா கிளம்பி போய் அரை மணி ஆயிற்று. அடுக்களை காரியங்களை முடித்து கொண்டு வந்து அமர்ந்தாள் சுந்தரி. இனி இரவு வரை தனிமை. இந்த ஒண்டு குடித்தனத்தில் ஓஹோவென்ற கற்பனை செய்யக்கூட ஒன்றுமில்லாத வாழ்க்கை அவளுக்கு ரொம்பவும் பழகி போனது. 30 வயது முதிர்கன்னி அவள். ஏழ்மையின் காரணமாக வயிறு வற்றியதோடு கொஞ்ச நஞ்ச மீதம் இருந்த இளமையையும் வற்ற செய்துவிட்டது. வாழ்வதற்காக சாப்பிடுகிறோமா, சாப்பிடுவதற்காக வாழ்கிறோமா என்று இனம் பிரிக்க முடியாமல் தவிப்புடன் நாள்களை தள்ளி கொண்டிருக்கும் சுந்தரிக்கு சமீப காலமாக வீட்டுக்கார அம்மாவின் மகன் சடகோபனின் தடுமாற்றம் சில புதிய சிந்தனைகளை தோற்றுவித்தது. சடகோபனை இங்கு வந்த நாள் முதலாக தெரியும். தத்தாரி தருதலை என்ற பட்டங்களை தாங்கிக் கொண்டு அட்டகாசமாக ஆர்ப்பரித்து கொண்டிருப்பான். வேலை வெட்டி என்று முனைந்தது கிடையாது. வடித்து வைத்திருந்தால் கொட்டிக்கு வந்து விடுவான் என்று முனகிக் கொண்டே வீட்டுக்கார அம்மா போடும் சோற்றை சுகமாக தின்றுவிட்டு போய் விடுவான். வார்த்தைகள் அவனை தீண்டியதே இல்லை. சுற்றி வர பற்றி எரிந்த போதும் வயிறு வற்றாமல் பார்த்து கொள்வான். இடுப்பில் கைலியும் இதழ் கோடியில் பீடியுமாக அவன் தோற்றம் எல்லோரையுமே விலக வைத்தது. தாயார் என்ற பந்தத்தினால் வீட்டுக்கார அம்மா சடகோபனை சரிப்படுத்த எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தாள். கடைசியில் கடவுள் செயல் என்று விட்டுவிட்டாள். இப்போது யாரோ சொன்னார்களாம், கால் கட்டு போட்டால் கட்டுப்படுவான் என்று. பெண்ணை தேடி தேடி பொழுதை போக்குகிறாள். சுந்தரிக்கு சிரிப்பாக வரும். சடகோபனுடன் ஒரு பெண்ணை இணைத்து பார்க்கவே வேடிக்கையாக இருக்கும். அவனின் அரட்டல்களும் ஆர்ப்பாட்டங்களும் அவளுக்கு இலவச பொழுதுபோக்கு. ஆரம்பத்தில் அவனை வேடிக்கை பார்த்து வந்தவளுக்குள் போக போக சில வித்தியாசமான எண்ணங்கள் துளிர்விட்டன. உண்மையில் இவன் நல்லவனோ என்ற தனக்குள்ளாகவே கேள்வி கேட்டு கொள்ள தோன்றியது. அந்த கேள்விக்கு காதில் விழுந்த ஒரு மாலை நேர உரையாடல்தான் காரணமாக இருந்தது. சுந்தரி கோவிலுக்கு போய்விட்டு வரும் வழியில் நாடார் கடையில் சில சாமான்களை வாங்க நின்றாள். முதிர் கன்னியானாலும் 4 ஆண்களுக்கு நடுவே நிற்பது கூச்சமாக இருந்தது. கடை விழி பார்வையில் லுங்கியும் பீடியுமாக சடகோமனும் இருப்பது தெரிந்ததும் இன்னும் சங்கடப்பட்டு போனாள். 10 நிமிட விரயத்துக்கு பிறகு வீடு திரும்பினாள். சடகோமனின் குரல் கேட்டது. அம்மா, நம்ம குடித்தனக்கார பெண்ணை நேர கோயிலுக்கு போனோமா வந்தமான்னு இருக்க சொல்லு. ஏதாச்சும் கடையில வாங்கணும்னா சின்ன தம்பிய வாங்கியாந்து வர சொல்லு. சாமியை போய் கோயில்ல கும்பிட்டா தான் ஆச்சா? வீட்டுக்குள்ள ஒரு படத்தை வச்சு விழுந்து கும்பிட்டா ஆகாதா? 4 பேர் 4 விதமா பேசுறச்சே கூனி குறுக வேண்டி இருக்குல்ல, சொல்லி வை. சுந்தரி ஸ்தம்பித்து போனாள். இவனுக்குள் இப்படி ஒரு இதயமா? இதைத் தொடர்ந்து சுந்தரிக்குள் எத்தனையோ கேள்விகளின் ஜனிப்பு. அதன் பிறகு அவள் கோவிலுக்கு போவதில்லை. சாமான்களை சடகோபனின் சின்ன தம்பிதான் வாங்கி வந்தான். சுந்தரி கூட்டுக்குள் முடங்கி கிடந்தாள். பகலெல்லாம் புத்தகங்களும் இரவில் அப்பாவும் இரண்டும் இல்லாத போது சடகோபனை பற்றி சிந்தனைகளுமாக நாட்கள் நகர்ந்தன. தட்டு நிறைய பலகாரங்களுடன் வீட்டுக்கார அம்மா வந்து, சுந்தரி, சடகோபனுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு. இந்தா பலகாரம், வயசு ஏறிக்கிட்டே போகுதே. பொன் தகையுமான்னு மாஞ்சு போனேன். மாரியம்மா தான் கண்ணை திறந்தா. சடகோபனுக்கு திருமணமா? இதயத்தின் ஓரத்தில் மின்னல் கீற்றாய் வேதனை ஏன் எனக்கு? சுந்தரி சிந்தனை வயப்பட்டு போனாள். வீடு புது மெருகேறியது. மளமளவென்று கண் எதிரே காரியங்கள் நடந்தன. பலசரக்கு பொருட்களும் பலகாரங்களும் வீடு முழுவதும் இறைந்து கிடந்தன. யார் யாரோ வந்தார்கள், போனார்கள், உரக்க பேசினார்கள், சிரித்தார்கள். வெற்றிலை பாக்கும் வாழை தார்களுமாக வீடு கல்யாணக்களை கட்டியது. இந்த சந்தோஷக்களை ஒட்டுமார் ஒட்டியாக குடும்பத்தில் எல்லோர் முகங்களையும் பற்றி கொண்டது. சடகோபனை தவிர அவன் முற்றிலும் மாறியிருந்தான். முன்பு போல் ஆர்ப்பரிக்கவில்லை. ஆட்ட பாட்டங்கள் இல்லை. வாய் திறந்து பேசுவதையே மறந்தவனாக இருந்தான். சுந்தரிக்கு மட்டும்தான் இவனது மாற்றத்தை கவனிக்க நேரமும் இருந்தது, மனசும் இருந்தது.
பெற்றவள் உள்பட அத்தனை பேரும் மேற்கொண்டு பணிகளில் மூழ்கி இருந்தனர். பெண் பிடிக்கவில்லையா? காசு பணம் போதவில்லையோ? நகை நட்டு குறைகிறதா? எது இவனை வாட்டுகிறது? எங்கே போயிற்று இவனது ஆர்ப்பாட்டங்கள்? திருமணம் மனிதனை இப்படி கட்டி போட்டு விடுமா? சுந்தரி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு களைத்து போனாள். படி இறங்கி போய் சடகோபனை பெற்றவளை பார்த்து, அம்மா, சடகோபனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமில்ல போலிருக்கே. அந்த அம்மா வாய் விட்டு சிரித்தாள். கம்முன்னு கிடக்கேன்னு கேட்கறியா? அது மனசுல பெண்டாட்டி ஆசை வந்துடுச்சு. அதுதான் ஆர்ப்பாட்டமெல்லாம் அடங்கி போயிடுச்சு. அதையே நினைச்சு மருகிக்கிட்டு கிடக்குது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். சுந்தரிக்கு இந்த வார்த்தைகள் சரியாக படவில்லை. அவனுடைய வாட்டம் புரிந்து கொள்ள பெற்றவளுக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று தோன்றியது. கல்யாணத்திற்கு இன்னும் 20 நாட்கள்தான் இருந்தன. சடகோபனை கவனிப்பதையே கடமையாக கொண்டாள் சுந்தரி. நாள் நெருங்க நெருங்க ரொம்பவும் களை இழந்தான். எதையோ மனதில் வைத்து கொண்டு மருகுவதாகப்பட்டது. வயிறு நிரப்பிக்கொள்ள வந்தவனை முற்றத்தில் சுந்தரி சந்தித்தாள். எதிரும் புதிருமாக இவள் வந்து நிற்பாள் என்று கொஞ்சமும் எதிர்பார்த்திராத சடகோபன் நிலை தடுமாறி போனான். சுந்தரி சுற்றி வளைக்காமல், உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமில்லதானே? யார் இவள் எனக்கு? பெற்றவளை விட துல்லியமாக என்னை எடை போட்டு என் எதிரே நிற்பவள். என் மனதை படிக்க இவளால் மட்டும் எப்படி முடிந்தது? தயவு செஞ்சு உங்க மனசு திறந்து சொல்லிடுங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை உங்களோட எந்த தயக்கமும் பாழாக்கி விடக்கூடாது. அந்த வேதனையை நான் ரொம்பவும் அனுபவிச்சிருக்கேன். சடகோபன் அசைவற்று போனான். சுந்தரியின் கண்ணீரும் வார்த்தைகளும் அவனை இழக்கியது. தட்டை எடுத்து வைத்த தாயிடம் தயங்காமல் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தான். இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள். அவன் அம்மா வாட்ட சாட்டமான பொதி காளை போல் பொழுதை போக்கும் நம் பிள்ளைக்கா? ஜீரணிக்க முடியாமல் துன்பப்பட்டாள். வாய் வார்த்தையாக சடகோபனுடன் உட்கார்ந்து பேசி அறியாத அவள் அவன் பேசுவதையே கண்ணீருடன் கவனித்தாள். காளமாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த என்ன கல்யாணங்கிற கொட்டில்ல நீ அடைக்க பார்த்தப்பதான் எனக்குள்ள ஒரு குறை இருக்கிறதா தோணுச்சு. முதல்ல வெறும் பீதின்னு நினைச்சு பரிசம் போடவும் சம்மதிச்சேன். ஆனா உள்ளூர ஒரு பயம். அப்புறம்தான் டாக்டர் கிட்ட போன, ஊர்ஜிதமாச்சு. எத்தனையோ பாவங்களை பண்ணி இருக்க. ஆனா பொன் பாவம் எதுவும் பண்ணினதில்லை. இனி பண்ணவும் போறதில்ல. பாரம் இறங்கிய நிம்மதியில் எழுந்து போனான். ஆனால் தாய் நிம்மதி இழந்து போனாள். பரிசம் போட்ட பெண்ணை மறுத்து சொல்ல முடியுமா? வாய் வழியாக செய்தி வாசல் தாண்டி போனது. கூடி கூடி பேசினார்கள். ஆளுக்கு ஒன்றாக சொல்லியதில் வீட்டுக்காரம்மா வேறு வழி தெரியாமல் மூத்த பிள்ளைக்கு பரிசம் போட்ட பெண்ணை இரண்டாவது பிள்ளைக்கு தாரமாக்கினாள். தனக்கென பேசப்பட்ட வசந்தவல்லி தம்பியின் மனைவியாக தன் கண் எதிரிலேயே நடமாடுவாள் என்று எதிர்பார்த்திராத சடகோபனுக்கு அவளது அருகாமை ரொம்பவும் சலனத்தை கொடுத்தது. வசந்தவல்லி கிட்டத்தில் ரொம்பவும் அழகாக இருந்தாள். தம்பி இல்லாத வேளையில் தன்னை அறியாமல் தன் கண்கள் அவளை மேய்வதில் சங்கடப்பட்டு போனான் சடகோபன். நின்று போக வேண்டிய கல்யாணம் மானம் போகாமல் நிறைவேறி போனதில் நெஞ்சம் நிறைந்து போன வீட்டுக்காரம்மா சடகோபனின் சலனங்களை பற்றி கவலைப்படவில்லை. கரண்டியை மருமகளிடம் கொடுத்துவிட்டு காடு கழனி தோட்டம் துறவு என்று விவசாயம் பார்த்தாள். சாப்பிட வருபவன் வசந்தவல்லியை பார்த்த மாத்திரத்தில் தன் சலனத்திற்கு பயந்து வயிற்றுக்கு வஞ்சனை செய்தான். வசந்தவல்லி கொழுந்தன் என்கிற உரிமையில் யதார்த்தமாக அவனை நெருங்கி பேசினாலும் தடுமாறி தள்ளாடி போனான். தம்பிக்கு துரோகம் செய்து விடுவோமோ என்ற பயத்தில் தவித்தான். சகலமும் தவிர்த்தான். தவிப்பு தீவிரமாக இதுவரை அவனை விட்டு எட்டியே இருந்த எத்தனையோ விஷயங்களில் ஈடுபட செய்தது. உடல் கெட்டு போனது, உள்ளம் மரத்து போனது, உருவம் மாறிப்போனது. சுந்தரி எல்லாம் கவனித்தாள். பாவம், எத்தனை போராட்டங்கள் இவனுக்குள். கண் எதிரே அவன் கரைந்து போவது பாரம் ஏற்றியது. மனதில் இவன் நல்லவன் என்று சதா ஒரு குரல் கேட்பது மேலும் தீவிரமாகியது. தீர்மானித்து கொண்டாள். அவனுக்கு நல்லதே நடக்க வேண்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு பளிச்சென்று அலங்கரித்து கொண்டு கிளம்பினாள் கோவிலுக்கு. வழி மறந்திருக்கவில்லை. நாடார் கடையை தாண்டும் போது தயங்கினாள். கூட்டத்தில் சடகோபனும் இருப்பது தெரிந்தது.
இவள் பார்வையை அவனும் சந்தித்தான். அழைப்பது போலிருக்கிறதே. ஆச்சரியப்பட்டு போனான். என்னோட கோயிலுக்கு வர்றீங்களா? சடகோபன் சுற்றம் முற்றம் பார்த்தான். பார்வைகள் பலவிதமாக இருந்தன. சுந்தரியை தொடர்ந்தான். நின்றான். கைலி கட்டிக்கொண்டு கோயிலுக்கா? அவனையே பார்த்து கொண்டான். அவனது தோற்றம் அவனுக்கே வெறுப்பாக இருந்தது. சுந்தரி புரிந்து கொண்டாள். மனதுக்குள் சந்தோஷப்பட்டாள். எங்க அப்பா வேட்டி முத்தத்துல காயுது. போய் கட்டிக்கிட்டு கை கால் கழுவிக்கிட்டு வாங்க. நான் பிரகாரத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். மகிழிக்கு கட்டுப்பட்ட பாம்பாக மயங்கினான். திரும்பி வந்தபோது சடகோபன் முற்றிலும் புதியவனாக இருந்தான். வெள்ளை வெளியேர் என்ற வேட்டியும் கட்டுப்படுத்தப்பட்ட முடிக்கற்றைகளும் பீடி புகையாத இதழ்களும் அவனை ரொம்ப கண்ணியமாக்கி இருந்தன. இவன் நல்லவன். சுந்தரிக்கு ஊர்ஜிதமாகியது. கோவிலில் விளக்கேற்றினாள். பிரகாரம் சுற்றினாள். பிரார்த்தனை செய்தாள். நிதானமாக சடகோபனை நிமிர்ந்து பார்த்து நேரடியாக கேட்டாள். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உலகம் மிகவும் வேகமாக சுழலுவதாகப்பட்டது சடகோபனுக்கு. மேகங்கள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு ஜெயிப்பது போல் பட்டது. மேனி எங்கும் புது ரத்தம் ஊற்றெடுப்பதாக தோன்றியது. சுந்தரியையே பார்த்து கொண்டிருந்தான். சோக பின்னணியிலும் கூட சுடர் விடும் முத்து போல தோன்றினாள். இவள் இவள் என்ன சொல்கிறாள்? இஷ்டமில்லையா? சுந்தரி, நான் ரொம்ப கெட்டவன். எனக்கு நல்லவன். தனக்கு வந்தவளை தம்பிக்கு விட்டு கொடுத்தவன். உறவு முறை மீறிடுமோன்னு பயந்து உணவையே துறந்தவன். பெண்ணை மதிப்பவன். சுந்தரி, எனக்கு உடம்புக்கு எல்லாம் தெரியும். அம்மா சொன்னாங்க. உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு குழந்தை. சடகோபன் சங்கடமாக அவளை பார்த்தான். எங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உங்க தம்பிகளுக்கு பிறக்க போறதும். சடகோபன் மலர்ச்சியாக அவளை பார்த்தான். சுந்தரி ரொம்பவும் அழகாக இருப்பதாகப்பட்டது. கோவில் மணி பெரியதாக அடிக்கப்பட்டது. தீபாராதனை நடந்தது. காலம் கடந்த அந்த காதலர்கள் கவலைகள் மறந்து நடந்தார்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.